ரசிக்கிறவங்க பாருங்கள், பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஒரு புது வீடியோ, அதுவும் சாப்பாட்டு வீடியோ. வறுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா பருப்பு பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், உடைச்ச கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் இது வேர்க்கடலை, அதுக்கப்புறம் உளுந்தம் பருப்பு எல்லாமே வச்சுருக்காங்க பொடிக்காக. இப்போ இது மெயின் டிஷ் கிடையாது, இது சைட் டிஷ்ஷு. இது விட்டுருவோம். மெயின் டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள், கேழ்வரகு மாவில் ஒரு டிஷ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அது புதுசாக இருக்க போது ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் பாருங்கள். இது பேர் ஸ்வீட் உருண்டை. சின்ன பசங்க விரும்பி சாப்பிடக்கூடிய சத்தான உணவு. இது ஸ்நாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸ்நாக்ஸ் மாதிரி ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம், வீட்டில் சாப்பிட்லாம். ரொம்பவே அற்புதமான, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, நம்ம வீட்டிலே செய்யக்கூடியது. இங்கே பாருங்கள், தோசை தவாவில் அப்படியே போட்டுட்டு அப்படியே தட்டி விட்டோம்னா விரலால் ஒரு ஷேப் கிடைக்கும். அது நல்லா வேக வைக்கணும். எண்ணெய் விட்டாச்சு, வேகட்டும். அதுங்காட்டி இந்த மாவு கொஞ்சம் பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. அது மாதிரி அடிக்கடிக்கு கொடுக்காம இல்லாமல் அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 முறை, 1 முறை கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தி. திருப்பி போட்டாச்சு ஒரு டைமு. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அடுத்த ரவுண்டு கேழ்வரகு மாவில் என்னென்ன சத்து இருக்குன்னு உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? அதனால் இது ரொம்ப வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியம். அதனால் தைரியமாக நீங்கள் கொடுக்கலாம். பசங்களுக்கு, வயசானவங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பிடக்கூடியது தான் இது. ஒரே மாதிரி டிஷ்ஷு சாப்பிடாம நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் வீட்டிலே செய்கிறது. ஆனால் பிரச்சனை இருக்காது. நம்ம ஆல்ரெடி சுட்டோம் இல்லையா கேழ்வரகு மாவு ரொட்டி, இதை நம்ம புட்டு இது மாதிரி வச்சுட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம், சரிங்களா? எதுக்காகன்றதை நான் காமிக்கிறேன். இது மாதிரி நல்லா சின்ன பீஸாக நல்லா புட்டு போட்டுக்கிட்டு மிக்சியில் போட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சியில் அரைச்சி இது மாதிரி நைஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? இது மாதிரி உதிரியாக வந்துடும். இது மாதிரி நல்லா உதிரியாக பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது கூட என்ன நம்ம போட போகிறோம்னா கலக்காய் கொட்டை, சரிங்களா? அதுக்கப்புறம் வறுத்தெடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் மிக்சியில் தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லம், சரிங்களா? வெல்லத்தை போட்டுக்க போகிறோம். வேர்க்கடலை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட வெல்லம் சேர்த்து அரைக்கும் போது அதோட இது எல்லாமே ஈக்குவலாக மேசியும். ரெண்டுமே வெல்லமும் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. நம்ம ஸ்வீட்டு தேவையான அளவு நம்ம போட்டால் போதும். உங்களுக்கு எவ்வளோ வெல்லம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெல்லம். அரைச்சி வச்ச வெல்லம், கலக்காய் எல்லாத்தையும் இந்த கேழ்வரகு மாவில் கொட்டிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கேழ்வரகு மாவு பார்த்திங்கன்னா வேக வச்சாச்சு, அதனால் வேக வைக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம முதல் சப்பாத்தி மாதிரி சுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்.
இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கு வந்து சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் அதுதான் முக்கியம். அதனால் ரொம்ப சிம்பிளாக செய்கிறவங்க செய்யலாம். மெத்தடுனாவோ வேறு மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் மாவை வந்து இட்லி குண்டாலே வேக வச்சு கூட பண்ணுவாங்க. அது மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்து மிக்சியில் போடலாம். எப்படி வேணால் செய்யலாம். இது ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகும். ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஸ்கூலில் நிறையா வந்து இந்த சிப்ஸு இந்த மாதிரி ஜங்க்ஸ் ஃபுட்லாம் அலோட கிடையாது. அதனால் இது மாதிரி கொடுக்கும்போது பசங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி கொண்டு போகலாம். பசிக்கு கொஞ்சம் வந்து நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருக்கும். இது மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி உருண்டை பிடிச்சி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், பசங்களுக்கும் கொடுங்க. ரொம்ப அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் விரும்பி நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வந்திருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் நம்ம சேனலை மறக்காமல் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோ புதுசாக உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். பாய்.